ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யானந்தா விளையாண்ட ஒன் ஆஃப் த சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 நடந்த கேம் 2024ல. இது வந்து 3+1 ஃபார்மட்ல விளையாண்ட ஒரு பிட்ஸ் கேம் தான். வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். பிரக் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா நைட் F3 ப்ளே பண்றாரு. நைட் F3க்கு அப்புறமா இப்போ நைட் F6. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்டி ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ G3 இப்போ G6. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸை வந்து சிமெட்ரிக்கலாக மூவ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே அவங்களுடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுறாங்க. பிஷப் G2, பிஷப் G7. இப்போ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிட்டோவா ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான மூவ்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் போர்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீசஸ்லாம் வந்து செம்ம சிமெட்ரிக்கலாக இருக்கு. இப்போ C4 புஷ் பண்ணுறாரு பிரக். இப்போ C6. இப்போ D3, D5. இந்த இடத்துல பான்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கலாக தான் இருக்கு. இந்த இடத்துல இப்ப குயின் C2 ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் F5. சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை வந்து மாறி மாறி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிஷப் F4 ப்ளே பண்றாரு பிரக். பிஷப் F4 ப்ளே பண்ணி அவருடைய இன்னொரு பிஷப்பையும் இந்த இடத்துல டெவலப் பண்றாரு. இப்ப நைட் A6. இந்த இடத்துல நைட் A6 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் நைட்டை வந்து C7க்கு நம்ம ரீமென்யூர் பண்ணிக்கலாம். இப்ப பிஷப் E5, குயின் D7. இந்த இடத்துல பிஷப் E5 ப்ளே பண்ணி பிஷப் வந்து இந்த லாங் டைகனல்ல போறாரு பிரக். அண்ட் அவருடைய குயினையும் வந்து மூவ் பண்ணி பிளாக் வந்து அவருடைய ரூக்கையும் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப நைட் B D2. பிரக் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணி ஃபைனலா அவருடைய ரூக்ஸையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்றாரு. இப்ப பிஷப் H3. இந்த இடத்துல பிஷப் H3 ப்ளே பண்ணுமே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. குயின் வந்து இந்த பிஷப்பை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் பிரக்யானந்தா பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணல. நீங்க வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பீஸ் டெவலப்மெண்ட்ல அவர் மேற்கொண்டு கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்ப ரூக் A B1 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் A B1 ப்ளே பண்ணி இந்த B பானையும் நம்ம ஃபர்தரா புஷ் பண்ணலாம். இப்ப பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நைட் C7. ஃபைனலா பிளாக் வந்து அவர் இந்த நைட்டை வந்து C7க்கு ரீமென்யூர் பண்ணிட்டாரு. இப்ப B4. இந்த இடத்துல இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா B4 புஷ் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த B பானை வந்து புஷ் பண்றாரு. அண்ட் இந்த பிஷப்க்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாங் டைகனலும் கிடைக்குது. இப்ப ரூக் FC8. இப்ப பிளாக் வந்து அவருடைய இன்னொரு ரூக்கை டெவலப் பண்றாரு. இப்ப குயின் B2. இந்த இடத்துல குயின் B2 ப்ளே பண்ணி இங்க ஒரு பேட்டரியும் ஃபார்ம் பண்றாரு. அண்ட் இங்க ஒரு டைகனல் பேட்டரியும் ஃபார்ம் ஆகுது பிரக்யானந்தாக்கு. இப்ப நைட் E6. இப்ப A4. இப்ப பிரக் பாருங்க அக்ரெசிவா அவருடைய குயின் சைட் பான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கிங் இந்த இடத்துல சேஃபா தான் இருக்கு. கிங் வந்து என்னதான் மூவ் ஆகி இருந்தாலுமே பிரக்குக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா சென்டர்ல நல்லா இருக்கு. அண்ட் பிளாக்கோடைய பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா பிளாக்குக்குமே வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பிளாக்கோடைய பொசிஷனுமே இந்த இடத்துல வந்து சாலிடா தான் இருக்கு. இப்ப A6 புஷ் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல A6 புஷ் பண்ணி ஃபர்தரா இந்த பான் பிரேக்கை வந்து ஸ்டாப் பண்றாரு. இப்ப A5. இந்த இடத்துல A5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப ரூக் E8. ஸோ இப்போ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா அவர் ரூக்கை வந்து ஆல்ரெடி திருப்பி நீங்கள் C8க்கு மூவ் பண்ணி திருப்பி ரூக்கை வந்து இந்த இடத்துல E8க்கு மூவ் பண்ணுறாரு. இப்போ ரூக் FC1 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிரக் வந்து அவருடைய லாஸ்ட் ரூக்கை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிரக் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா மைனர் அண்ட் மேஜர் பீசஸை வந்து டச் பண்ணிட்டாரு. இப்போ ரூக் A D8. இந்த இடத்துல இந்த ரூக்கை வந்து D8 கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. பிளாக் வந்து கிட்டத்தட்ட கிங் சைட்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ பண்ணலான்னு பாக்குறாரு. பிரக்யானந்தா வந்து ஃபுல்லா அவருடைய பான்ஸ் அண்ட் அவருடைய ஹெவி பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய குயின் சைட்ல வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப B5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல B5 புஷ் பண்ணதுமே இப்ப A takes B5. இப்ப C takes B5. C takes B5க்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. இந்த இடத்துல பிளாக்கால வந்து C takes B5 திருப்பி ப்ளே பண்ண முடியாது. C takes B5 ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் B5 வரும். குயின் டெக்ஸ் B5க்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும்னா ரூக் D7 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D7 மூலமா இந்த பானை வந்து நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பானை வந்து ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வேணும்னா இன்னொரு ரூக்கை டபுள் பண்ணி இந்த பானை வந்து ஃபர்தரா நம்ம அட்டாக் பண்ணலாம். நீங்க திருப்பி இந்த பானை வந்து ரூக் B8லாம் ப்ளே பண்ணி காட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மேபி நீங்க நைட்டை வச்சு கவர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட சிம்பிளா என்ன நடக்கும்னா இப்ப ஒயிட் உடைய நைட் வந்து அழகா பிளாக் உடைய கேம்ப்குள்ள பூந்துருவாரு. இப்ப நைட் B3 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் நைட் வந்து C5க்கு வருவாரு. C5க்கு வந்து டைரக்டாவே இந்த பானை வந்து அட்டாக் பண்ணாரு. ஸோ இந்த பானை வந்து காப்பாத்துறதுக்கு பிளாக்குக்கு ஒரு பெரிய சிரமமா போயிடும். அண்ட் இந்த இடத்துல பிரகுக்கு வந்து ஒரு சூப்பரான பாசர் பானை ஒன்று இருக்கு. அந்த பாசர் பானை நம்ம மறக்க கூடாது. ஸோ அந்த பாசர் பானை வச்சு ஈஸியா கேம் வந்து பிரஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்கால குயினை வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது. அண்ட் குயினை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலையும் இருக்க முடியாது. சப்போஸ் குயினை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம குயினை வந்து உங்களுக்கு வேற எந்த ஒரு ஸ்கொயர்லயும் கொண்டு போய் வைக்க முடியாது. ஏன்னா C5ல ஃபுல்லா ரூக் கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு B5ல பாத்தீங்கன்னா ரூக்கும் குயினும் வந்து இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஷப் வந்து இந்த டைகனலை கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இது வந்து பிரக்யானந்தாக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபேவரா வந்து முடியும்.
அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா C-Tex B5 வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. பிளாக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு C5 ப்ளே பண்றாரு. C5 ப்ளே பண்ணதுமே இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபர்தரா வந்து A6 புஷ் பண்றாரு. பிறகு A6 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களால வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. B-Tex A6 சப்போஸ் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி B-Tex A6 வரும். இந்த பாசர் பான் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களால வந்து ஸ்டாப் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆயிடும். ஏன்னா இந்த ஹெவி பீசஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டும் வந்து கேம்குள்ள பூந்துருவாரு. ஸோ இந்த பானை நீங்க தடுக்கணும்னா உங்களுடைய பீசஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு இடத்துலையும் பிரக்யானந்தா வந்து பான் புஷ் பண்ணும்போது அந்த பானை கேப்சர் பண்ணாத மாதிரி ரொம்ப சாதுரியமா புஷ் பண்றாரு. இது ஒரு பிளிட்ஸ் கேமா இருந்தாலுமே இந்த இடத்துல பக்கவா கால்குலேட் பண்ணி புஷ் பண்ணிருக்காரு. அதனால இந்த இடத்துலயும் பிளாக்கால பானை வந்து டேக் பண்ண முடியாது. பிளாக் என்ன பண்றாருன்னா B6 ப்ளே பண்றாரு. இந்த பானை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி B6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிரெக் ஃபைனலா அவருடைய சென்டர் பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப இந்த சென்டர் பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த சென்டர் பானை பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. இந்த சென்டர் பானை கேப்சர் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து பெருசா மூவ்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னதான் இங்க வந்து ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணாலுமே ஒயிட்டோடைய சைடில் வந்து டிஃபென்ஸ் கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஒரு பாசர் பானை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் தடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிளாக்கோடைய கேம்குள்ள வந்து சூப்பராக ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நைட்டையும் உங்களால் டேக் பண்ண முடியாது. ஏன்னா நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நைட் G5 ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் G5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளாக வந்து நைட் டெக்ஸ் G5 இப்ப குயின் டெக்ஸ் D2 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் D2 க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளா ரூக் D1 ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பிளாக் வந்து ரூக் A2 ப்ளே பண்றாரு. ரூக் A2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக் எடுத்து வந்து B2ல போடலாம். இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் பிஷப் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா சிம்பிளா இந்த பான் வந்து பாசர் பானா மாறிடும். ஸோ இந்த பாசர் பானுக்கு பாத்தீங்கன்னா பீசஸ்லாம் போர்டில் கம்மியாக ஆக இந்த பாசர் பானுடைய பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக்கால வந்து நிறைய பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக்கால வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிரக்யானந்தா வந்து இது வரைக்கும் 3 பானை மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய 3 பான்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவர் வந்து திறமையா மூவ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா குயின் A7 ப்ளே பண்றாரு. குயின் A7 ப்ளே பண்ணி இந்த டேஞ்சரான A6 பானை வந்து பிளாக் பண்றாரு. இப்போதைக்கு இந்த A6 பான் தான் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ரொம்ப டேஞ்சர். இப்போ என்ன நடக்குதுன்னா ரூக் D1 ப்ளே பண்றாரு. பிறகு இந்த இடத்துல குயின் A8 குயின் A8 ப்ளே பண்ணி பிளாக் வந்து ஒயிட்டுடைய கிங்கை வந்து மறைமுகமா ஸ்கேன் பண்றாரு. என்னதான் நடுவுல பீசஸ் இருந்தாலுமே இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனிச்சுன்னா இந்த நைட் வந்து பின்ல தான் இருப்பார். ஸோ அதனால குயின் வந்து மறைமுகமா ஒயிட்டுடைய கிங்கை வந்து ஸ்கேன் பண்றாரு. இப்போ E-Tex D5 Knight Tex D5 இந்த இடத்துல Knight Tex D5 அப்புறமா இந்த டயகனல் கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த நைட் வந்து எனிவே ஒரு மறைமுகமான பின்ல தான் இருக்காரு. இப்ப பிஷப் டெக்ஸ் G7 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் G7 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஒயிட்டுடைய பீசஸ் எல்லாமே வந்து இந்த குயின் சைட்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹெவியான பீசஸ். சோ இந்த பீசஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா பிளாக்கோடைய இந்த லாங் டைகனல்ல இருக்கிற பிஷப் வந்து இருக்கக்கூடாது. சோ அந்த பிஷப்பை கம்ப்ளீட்டா வந்து தூக்கிடுறாரு பிரக்யானந்தா. இந்த இடத்துல இப்ப நைட் டெக்ஸ் பிஷப் வருது. நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நைட் C4 ப்ளே பண்றாரு. ஃபைனலா நைட் C4 ப்ளே பண்ணி அவருடைய நைட்டை வந்து பிளாக்கோடைய கேம்குள்ள கொண்டு வராரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த நைட் வந்து இந்த B6 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. எனிவே பிளாக்கோடைய நைட்டை வந்து அதை கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த இடத்துல இப்ப பிளாக் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. F6 ப்ளே பண்ணி என்ன பண்ணிட்டாரு கிங்கோடைய டயகனலை வந்து ஓபன் பண்ணிட்டாரு. கிங்கோடைய டயகனல் ஓபன் ஆனாலுமே இந்த இடத்துல கிங் வந்து கொஞ்சம் வீக் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல எதுக்காக இந்த இடத்துல கிங் வீக் ஆறாருன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு குயின் B3 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் B3 மூலியமா பாத்தீங்கன்னா கிங் வந்து கண்டிப்பா ஒரு டெம்போவை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கிங் வந்து நம்ம வேற ஒரு டயகனல்ல தான் மூவ் பண்ணி ஆகணும். இந்த டயகனல்ல இருந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிரக்யானந்தா வந்து D4 புஷ் பண்ணி இந்த பானை வந்து கிளியர் பண்றாரு. இப்ப நைட் E6 ப்ளே பண்றாரு. நைட் E6 ப்ளே பண்ணி ஃபர்தரா பிளாக் வந்து அவருடைய இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப குயின் B3 இப்ப பிறகு என்ன பண்றாரு குயின் B3 ப்ளே பண்ணி இப்ப மறைமுகமா இந்த கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கிங் F7 ப்ளே பண்றாரு. கிங் F7 பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக். நீங்க இந்த இடத்துல கிங் F7 ப்ளே பண்றதுக்கு பதிலா கிங் G7 அப்படி இல்லைன்னா கிங் H8 ப்ளே பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டு மூவ்மே பாத்தீங்கன்னா இந்த டயகனல்ல இருந்து கிங்கை வந்து விலக்கி வச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல கிங் F7 ப்ளே பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இதே டயகனல்ல கிங் அப்படியே வச்சுட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா D-Tex C5 ப்ளே பண்றாரு. பிறகு D-Tex C5 அப்புறமா இப்ப Knight Tex C5 இந்த இடத்துல நீங்க Knight Tex C5 ப்ளே பண்றதுக்கு பதிலா சப்போஸ் Pawn Tex C5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து 2 பாசர் பான் வந்துடும். ஸோ இந்த 2 பாசர் பானையுமே தடுக்கிறதுக்கு பிளாக்குக்கு ரொம்ப சிரமமா போயிடும். அதனாலதான் இந்த ஒரு பான் வந்து இந்த பானை வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நைட் டெக் C5 ப்ளே பண்ணார். நைட் டெக் C5க்கு அப்புறமா இந்த நைட் வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நார்மலா எல்லாருமே இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க குயினை தான் தூக்கிட்டு ஓடுவாங்க. இந்த இடத்துல பிரக்யானந்தா என்ன பண்றாருன்னா, நைட் டெக்ஸ் B6 ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் B6 ப்ளே பண்ணி பிளாக் உடைய குயினை வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. கவுண்டர் அட்டாக் பண்றது மூலியமா அவருடைய குயினுமே வந்து போக தான் போகுது. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், இந்த ஒரு டயகனல்னால இப்ப பிளாக்கால நைட் டெக்ஸ் நைட்டும் ப்ளே பண்ண முடியாது. இந்த நைட் வந்து இப்ப பின்ல இருக்காரு. ஸோ இதையும் வந்து பிரக்யானந்தா வந்து அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல இப்ப குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டெக்ஸ் குயின், நைட் டெக்ஸ் குயின், நைட் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல இந்த 2 பாசர் பான் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்டை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறாரு. ஏன்னா இந்த நைட் வந்து இப்ப அட்டாக்ல இருக்காரு இல்லையா, அதனால இப்ப நைட் C5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல பிரக்யானந்தா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டச் தராரு. சோ என்னதான் வந்து பிளிட்ஸ் கேமா இருந்தாலுமே அவருடைய கால்குலேஷன் ஸ்கில்ஸ்ல எந்த விதமான ஒரு தப்பும் ஏற்படல. இந்த இடத்துல பிரக்யானந்தாக்கு வந்து 40 செகண்ட்ஸ் இருக்கு. பட் பிளாக்குக்கு பாத்தீங்கன்னா 6 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள அவர் வந்து இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணி ஆகணும். அண்ட் பிரக்யானந்தாவுடைய பொசிஷனும் பாத்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா பான் இருக்கு. அண்ட் அவருடைய 2 பாசர் பான் கனெக்டட் பான்ஸாவும் இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 6 செகண்ட் வச்சு நீங்க பிரக்யானந்தா வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிரக்யானந்தா ப்ளே பண்ற பிரில்லியன்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூக் டெக்ஸ் D5 ரூக்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றாரு. இது வந்து ஒரு டெம்பரரியான எக்ஸ்சேஞ்ச் சாக் தான். ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான நைட் ஃபோர்க் வருது. இந்த நைட் ஃபோர்க் மூலியமா விட்ட எக்ஸ்சேஞ்சை திரும்பி எடுத்துக்கிறாரு. இப்ப ரூக் D6, இப்ப நைட் டெக்ஸ் ரூக். இந்த இடத்துல இப்ப திருப்பி கிங் டெக்ஸ் நைட், கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா A7 புஷ் பண்றாரு. A7 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பானை கண்டிப்பா பிளாக்கால தடுக்கவே முடியாது. நீங்க இந்த பானை தடுக்கணும்னா உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து D8ல போடலாம். பட் நீங்க ரூக் எடுத்து வந்து D8ல போட்டாலுமே இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம B6 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பானுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியாது. ஒரு பான் வந்து பாசர் பானா மாறியே ஆகும். அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரக்யானந்தா வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் ப்ராபபிலி பிளாக்குக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து டைம் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் பிரக்யானந்தாக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வின்னிங்கான பொசிஷன் தான். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே ஒரு பான் மூவ்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா கிட்ட இருந்து ஒரு டண்டரிங் ஷாட் மாதிரி இருந்தது. அண்ட் எந்த பான்ஸுமே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணாதபடிக்கு அண்ட் அவருடைய அட்டாக் ஃபுல்லாகவே வந்து குயின் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் கிங் சைடில் நம்ம அட்டாக் வந்து எஃபெக்டிவாக பண்ணாலுமே குயின் சைட்லையுமே நம்மளால அட்டாக்கை பண்ணி கேமை வந்து சூப்பராக கொண்டு போக முடியுன்றத இந்த கேம் மூலிமா பிரக்யானந்தா வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. பிளிட்ஸ் கேமாக இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரக்யானந்தாவுடைய கால்குலேஷன் ஸ்கில்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.